வாங்க மொச்சை கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வாங்க மொச்சை வேக வச்சு வச்சுருக்கேங்க. தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், 2 சோம்பு, எல்லாம் போட்டு அரைச்சிக்கணுங்க. அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் தாளிக்கிறது கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எல்லாம் செய்யும்போது காட்டுறேன். தேங்காய் எல்லாமே அரைக்கிறதுக்கு வச்சாச்சுங்க. தக்காளி அரைக்கிறதுக்கு போட்டுருக்குறேன். அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. அடுத்து மட்டப்பாய் போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்திடுங்க.